Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 starting from scratch. We will see the topic costume tab. ஸோ ஒரு நார்மல் ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது த சேம் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் ஒன் ஆர் மோர் இமேஜஸில் சம்திங் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஆப்ஷனல் இமேஜஸை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ஒன் ஸ்ப்ரைட்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரைட் சம் மாடிஃபைடு ஸ்ப்ரைட் ஆப்ஷன்ஸை ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஆர் டெவலப் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இட்ஸ் கால்ட் த காஸ்டியூம். ஸோ இந்த காஸ்டியூம் ஆப்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, ஸோ ஹவு டு இன்சர்ட் காஸ்டியூம் அண்ட் வாட் ஆர் த சேஞ்சிங் பாசிபிலிட்டிஸ் அவைலபிள் இன் ஸ்க்ராட்ச் ஏரியா. ஸோ இந்த காஸ்டியூமை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இந்த காஸ்டியூம்க்கான ஆப்ஷனல் வியூ என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் பார்க்க போகிறோம். காஸ்டியூம் டேப். Select a sprite in the sprite list and above the blocks palette click the costume tab. So first of all you can go to select the sprite. First என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்ப்ரைட் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஸ்ப்ரைட்டை செலக்ட் பண்ணுங்கள். தென் இந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. ஸோ above the black palette, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த black palette டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரைட் அவைலபிளில் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸாக்டு ஸ்ப்ரைட்டுக்கான காஸ்டியூம் என்னென்ன சேஞ்சஸிங் வியூவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட் ஸ்ப்ரைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட் ஸ்ப்ரைட்டுக்கான லுக் அண்ட் தென் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் தென் பாடி மூமெண்ட்டில் சம்திங் சேஞ்சஸோடு இருக்கிற சேம் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரைட் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம். ஸோ அந்த காஸ்டியூம் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறத டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டேப். ஓகேங்களா. தென் here you will find two image of the cat called costume. ஸோ இங்கே நம்ம நார்மல் டிஃபால்ட் ஒரு ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பேஜஸ் ஓப்பன் பண்ணும்போது காஸ்டியூம் டேப் ஆப்ஷன்ஸில் அவைலபிளில் இருக்கிற டூ காஸ்டியூம் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கான டூ பாசிபிள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனோட ஆர் பாடி எக்ஸ்ப்ரெஷனோட இருக்கிற டூ கேட் images, that mean two cat sprite. ஓகேங்களா. ஸோ இந்த டூ கேட் ஸ்ப்ரைட்ஸ் தான் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் ஆப்ஷன். ஓகேங்களா. தென் these costumes enable you to change the appearance of the sprite while your program is running so that you give it facial expression and body movement. ஸோ டிஃபால்ட்டாக இருக்க அந்த கேட் ஸ்ப்ரைட் இமேஜஸில் டூ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வியூ வந்து டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டிஃபால்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்டு பாடி மூமெண்ட், ஸோ ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனோட பாடி மூமெண்ட் ஆஃப் எஃபெக்டோட சம்திங் சேஞ்சஸோடு இருக்கிற இந்த டிஃபால்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த டிஃபால்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு விசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங், தட் மீன் ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமிங் இஸ் ரன்னிங். ஸோ ரன்னிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது அந்த காஸ்டியூம்க்கான ஆப்ஷன்ஸ் என்ன ஆகுனா எனேபிள் ஆகும். தட் மீன்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரைட் வைல் யுவர் ப்ரோக்ராம் இஸ் ரன்னிங். ஸோ எக்ஸாக்ட் அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த காஸ்டியூம் ஆப்ஷன்ஸ்க்கான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அண்டு பாடி மூமெண்ட் சேஞ்சஸ் உங்களுக்கு எக்ஸாக்டு வியூ ஆஃப் திங்கிங்கில் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரன் ஆகிறது தெரியும். ஓகேங்களா. தென் டு delete a costume, select it in the costume area and then click the cross in the top right corner of the costume. For example, you already insert some other costume. For default two costumes are available. If you go to delete the select any one costume. So two costume இருந்து any one costume options நீங்கள் delete பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டெலிட்டிங் ஆப்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர்ஸில் ஒரு கிராஸ் சிம்பிள்ஸ், தட் மீன்ஸ் ஒரு இன்ட்டு மார்க் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். கோ டு கிளிக் த இன்ட்டு மார்க் அண்ட் செலக்ட் யுவர் காஸ்டியூம் வில் பி டெலீட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த காஸ்டியூம் என்ன ஆகுனா டெலீட் ஆகும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் அந்த எக்ஸாக்டு ஸ்ப்ரைட்கான காஸ்டியூம் ஆப்ஷன்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அதுக்கான டாப் ரைட் கார்னர் ஆப்ஷன்ஸில் இன்ட்டு மார்க் ஆப்ஷன் ஆகும். தட் மீன்ஸ் கிராஸ். ஓகேங்களா. அந்த கிராஸ் ஆப்ஷன்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த காஸ்டியூம் டெலீட் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்
this is the image for costume. So the costume image optionsல view of positions என்னன்னு பாருங்க. So the costume window. So the overall windowsல நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் விண்டோ. ஸோ இந்த காஸ்டியூம் விண்டோஸ் தட் மீன்ஸ் காஸ்டியூம் டேபை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வியூ ஆகிற ஆப்ஷன். ஓகேங்களா? தென் ஜஸ்ட் யூ கேன் கோ டு கிளிக் த காஸ்டியூம் டேப். ஸோ இந்த காஸ்டியூம் டேப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன பார்த்தீங்கன்னா there are 2 காஸ்டியூம் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக உங்களுக்கு அப்பியர் ஆகுது. that is the name is called costume 1 script and costume 2 script. ஓகேங்களா? ஸோ if you want to select this any one costume or if you want to delete the costume by selecting this cross option. So the top of the selected spriteல இருக்கிற cross options நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? delete ஆகும். ஓகேங்களா? then in this first one option 4 way to add new costume. ஒரு ஒன் ஆர் மோர் ஆப்ஷன் பேசிஸில் நீங்கள் காஸ்டியூமை ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 வே ஆப்ஷன் ஃபைல் ஆர் லைப்ரரி ஆர் பெயிண்ட் எடிட்டர் ஆர் கேமரா. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் வியூவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நியூ காஸ்டியூம்ஸை எக்ஸாக்டு ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிளிக் கிராஸ் டு டெலீட் த காஸ்டியூம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த காஸ்டியூம் ஆப்ஷன்ஸை டெலீட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ப்ரைட்டில் இருக்கிற காஸ்டியூம் ஆப்ஷன்ஸை டெலீட் பண்ணோம் அப்படின்னா கோ டு ப்ரெஸ் த கிராஸ் சிம்பிள். ஸோ அந்த கிராஸ் சிம்பிள் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் இஸ் த பெயிண்ட் எடிட்டிங் ஏரியா. தட் இஸ் த பெயிண்ட் எடிட்டர் பார்ட்ஸ். ஸோ இந்த பெயிண்ட் எடிட்டர் பார்ட்ஸில் உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரைட்டுக்கான இமேஜஸில் காஸ்டியூம் ஆப்ஷன்ஸ்க்கான கலர் கோட் சேஞ்ச் பண்ணுறது இமேஜஸ் அண்ட் ஆல்ரெடி இஃப் யூ வாண்ட் டு எனி திங் மாடிஃபையிங் இன் யுவர் செலக்டட் ஸ்ப்ரைட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபர்தர் நீங்கள் சேவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த காஸ்டியூம் ஆப்ஷன்ஸ் எஃபெக்டட் இன் யுவர் எக்ஸிக்யூட்டபிள் தட் மீன் ரன்னபிள் பொசிஷன்ஸில் அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் you are not promoted to confirm but you can go to edit menu and click and delete if you make a mistake. For example you can make a mistake. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நீங்கள் அந்த காஸ்டியூம் ஆப்ஷன்ஸில் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க? டெலீட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்தர் ஸோ எக்ஸாக்ட்லி நீங்கள் ரன் பண்ணியிருக்க அந்த ஸ்ப்ரைட்டில் இருக்கிற காஸ்டியூம் ஆப்ஷன்ஸில் நோ ஒன் ஆப்ஷன்ஸ் தட் மீன் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணாமல் எடிட் மெனு ஆப்ஷன்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தட் மீன்ஸ் பெயிண்ட் எடிட்டர்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிராஃபிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ஒன் மோர் இமேஜ் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதர் ஒன் மோர் ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணுறது எக்ஸாக்டாக ஸ்ப்ரைட் குலர் அப்படின்னும்போது ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ப்ரமோட் லெவலுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னாலும் சரி அல்லது எக்ஸாக்ட் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு நீங்கள் மாற்றும் போதும் சரி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சம்திங் மிஸ்டேக்ஸ் அக்கர் ஆகும். ஸோ மிஸ்டேக் அக்கர் ஆகலை அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட்டை நம்ம டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ ஃபேஸ் சம் மிஸ்டேக் ஸோ எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட் வில் கோ டு டெலீட். ஓகேங்களா? ஸோ அப்போது அன்டெலீட் ஆப்ஷன்ஸ் அண்ட் டெலீட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது ஸோ எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான காஸ்டியூம் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? தென் அண்டர்நீத் ஈச் காஸ்டியூம்ஸ் is name. For example costume 1, costume 2. So the name of the costume, so for example if you create one costume location for using paint editor, so after saving this costume the name of the costume is default already load that costume 1 and costume 2. So further you are created next one costume image that means sprite, it's take the another one new name is the costume 3. ஓகேங்களா? ஸோ every set of costume to save the name of costume. ஓகேங்களா? then and the right is the paint editor so that you can redesign the costume. So we already discussed that ஒரு பெயிண்ட் எடிட்டர் டூல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு காஸ்டியூம் ஆப்ஷன்ஸை நம்ம மாடிஃபை பண்ண முடியும், சம் அதர் ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண முடியும், ஒரு டிசைனிங் கலர் ஆப்ஷன்ஸை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் எடிட்டர் டூல்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிற காஸ்டியூம்ஸில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கான நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிசைன். ஓகே? தென் above the paint editor is the box where you can rename the costume. At the same time after finishing this process of paint editing, ஸோ பெயிண்ட் எடிட்டிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பொசிஷன்ஸில் த எக்ஸாக்டு காஸ்டியூம் நேம் வில் பி சேஞ்ச் ஃபார் இஃப் யூ வாண்ட் டு சேவ் த காஸ்டியூம். ஸோ காஸ்டியூம் ஆப்ஷன்ஸ்க்கான சேவ் ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். அந்த இஃப் யூ
ரைட் a correct நேம் and the காஸ்டியூம். ஸோ கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த காஸ்டியூமுக்கான நேம்ஸை ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் இட்ஸ் கால் த ரீநேம் த காஸ்டியூம் ஆப்ஷன். ஓகே, தென் next one, if you want to add another costume to this sprite, you could click one of the new costume area. Suppose if you want to add ஒரு நியூ காஸ்டியூம் ஆப்ஷன்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இந்த பொசிஷன்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஏரியா ஆஃப் லொக்கேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஒன் அனதர் காஸ்டியூம், ஓகேங்களா, ஒரு அனதர் காஸ்டியூம் ஆஃப் ஸ்ப்ரைட் இமேஜஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எந்த ஏரியாவில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா காஸ்டியூம் ஏரியா ஆப்ஷன்ஸில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் யூ கேன் ஆட் எ காஸ்டியூம் ஃப்ரம் த லைப்ரரி, paint yourself, upload a picture from your computer, or use your webcam to take a picture of the costume. So we already discussed that 4 optional viewல ஒரு new costume options நம்ம insert பண்ணுறதுக்கான possibilities இருக்கு. In this first one is the costume from the library. Second one, paint yourself. And third one is the upload a picture from computer. Upload picture from your computer. And fourth one is the webcam take a picture. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் பேஸஸில் நம்ம நியூ காஸ்டியூம் ஆப்ஷன்ஸை இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் டு மேக் ஏ காப்பி ஆஃப் காஸ்டியூம், யூ ரைட் கிளிக் இட் அண்ட் தென் சூஸ் டு டூப்ளிகேட் இட். இஃப் யூ வாண்ட் டு காப்பி ஆஃப் த ஸ்ப்ரைட் ஆர் காஸ்டியூம், ஸோ த சேம் காஸ்டியூம் இமேஜஸ் அனதர் ஒன் இமேஜஸை நமக்கு அசைன் ஆகணும், தட் மீன் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா த டைம் யூ கேன் ரைட் கிளிக் த costume, exacted costume, selected costume, right click பண்ணுங்க and then right clickல submenu options, duplicate options view ஆகும் and click the duplicate options to make a new copy of costume. ஓகேங்களா? then to get back to the sprite area, click the script tab above the costume area. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அகைன் கெட் பேக் ஸ்ப்ரைட் ஏரியாவுக்கு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா அண்ட் கோ டு கிளிக் த ஸ்கிரிப்ட் டேப்பை செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் காஸ்டியூம் ஏரியாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இன்றைக்கி செஷன்ஸில் நம்ம காஸ்டியூம்னா என்ன, அந்த காஸ்டியூம்க்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மெத்தடில் ஒரு நியூ காஸ்டியூமை நம்ம ஆட் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்கிற ஒரு காஸ்டியூம்ஸை நம்ம டூப்ளிகேட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணணும், ஒன் மோர் டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.